டிக்கின்ற நிறுவனத்துக்கு நாங்க கான்ட்ராக்ட் விட்டோம். அவங்களுக்கு வந்து இப்ப 7 வருஷத்துக்கு எந்த கவலையும் கிடையாது. அவங்க வந்து தொழிலதிபர்கள் ஆயிட்டாங்க, தொழில் முனைவோர்கள் ஆயிட்டாங்க. தூய்மை பணியாளர் தொழில் முனைவோர் திட்டத்துல அவங்களுக்கு வந்து நாங்க தொழில் முனைவோர் திட்டத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்திலே ஒரு பொய்ய சொல்றாங்க. நேரு அவர்கள் நம்ம உள்ளாட்சித்துறை அமைச்சர் சட்டமன்றத்திலேயே ஒரு பொய்ய சொல்றாரு. இது வந்து சட்டமன்றத்தில் இருக்கிற அனைத்து எம்எல்ஏக்கள் யாருக்குமே தெரியல. நாங்க இங்க இருக்கிற 1500 தொழிலாளிக்கும் அந்த டிக்கி வண்டியில இருக்கிற 213 வண்டி ஒரு தொழிலாளி கூட வரல. ஆனா எல்லா தொழிலாளியும் வந்து தொழில் முனைவோர் ஆயிட்டாங்க. நாங்க கொண்டு வந்த திட்டம் வந்து அருமையான திட்டம் அப்படின்னு சொல்லி மறைமுகமா கான்ட்ராக்ட் அவங்க உள்ள நுழைக்கிறாங்க. ஏற்கனவே நாங்க கான்ட்ராக்ட் அவுட் சோர்சிங் முறையில நேரடியா கான்ட்ராக்ட் விட்டா எல்லாம் போராட்டம் பண்ணுவாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க சொல்லிட்டு இந்த மாதிரி தூய்மை பணியாளருக்கு நாங்க தொழில் முனைவோர் ஆக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மறைமுகமா ஒரு கான்ட்ராக்ட உருவாக்குறாங்க. நாங்க கேட்கறதெல்லாம் 10 ஆண்டுகள் நீங்க சொன்னீங்கல்ல, நாங்க ஆட்சிக்கு வந்தா 10 ஆண்டுகள் ஆனவனே நாங்க வந்து நிரந்தரப்படுத்துவோம், ஒப்பந்த தினக்கூலி தொழிலாளர்கள் நிரந்தரப்படுத்துவோம் சொன்னீங்கல்ல, முதலமைச்சர் சொன்னார் இல்ல, அதை ஏன் நிறைவேற்றல? அவர் நிறைவேற்றலன்னு சொன்னா அதுக்குதான் இந்த டிக்கி வண்டி குத்துக்கிறாரு. இந்த 10 ஆண்டு வேலை செய்யறவங்க வேலையை விட்டு தூக்கிட்டு அந்த கோரிக்கை யாரும் வைக்க மாட்டாங்கல்ல. புது ஆட்கள் வந்து டிக்கி வண்டியில வந்து அவங்கள வேலையை வச்சு எங்களை வேலையை விட்டு தூக்குறதுக்காக தான் அவர் ஐடியா பண்ணி இந்த செய்யறாங்க. இதுதான் அவங்களுடைய நோக்கம். அந்த டிக்கி வண்டி எல்லாரும் இறக்கிட்டாங்கன்னா இப்ப ஏற்கனவே 10 ஆண்டு 15 ஆண்டு 20 ஆண்டு வேலை செய்தவங்களா வேலையை விட்டு தூக்குற ஒரு கணக்கில் இருக்கிறாங்க. அப்ப வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னா அவங்க ஏன் 10 ஆண்டு வேலை செய்தவங்க நீங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதி அதை நிறைவேற்றுங்க அவங்க எப்படி கேட்க முடியும்? அதனால இது வந்து முழுக்க தமிழக அரசு இதை வந்து எங்களை தூய்மை பணியாளரை வஞ்சிக்கிற திட்டம் தான். நீங்க சொன்ன வாக்குறுதிய உடனடியாக நீங்க உங்களுக்கு இன்னும் ஓராண்டு தான் இருக்குது. 4 ஆண்டுகள் நிறைவாயிடுச்சு, இன்னும் ஓராண்டு தான் இருக்குது. நீங்க ஓராண்டு போறதுக்குள்ள இந்த தூய்மை பணியாளர்களை மலக்குழியில நாங்க வேலை செய்யறோம். இந்த தூய்மை பணியாளர்களை கண்டிப்பா 1500 தொழிலாளிகளை நீங்க பர்மனன்ட் பண்ணி ஆகணும். இல்லன்னு சொன்னா அடுத்த முறை கண்டிப்பா நீங்க ஆட்சிக்கு வர முடியாது. இந்த தூய்மை பணியாளருடைய ஓட்டு உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லி நாங்க தெரிவிச்சுக்கிறோம்.